உங்க எக்ஸாம்ல நீங்க நினைச்சதை விட அதிகமா ஸ்கோர் பண்ணுமா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம 5 ஸ்டடி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்க போற எல்லா மெத்தட்ஸுமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட் தான். ஸோ இதோட சேர்த்து நம்ம போனஸ் டிப் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது த ஹரி ஷோ. நான் உங்க ஹரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டடி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கதையோட ஆரம்பிச்சிடலாம். நான் சின்ன வயசுல வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எக்ஸாம்ஸ்லாம் டெஸ்ட்டு அதெல்லாம் வரும்போது நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நிறைய படிச்சு அவரே டாப்பர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நான் வந்துட்டு நல்லா படிப்பேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். ஏன்னா எந்த கிளாஸ்ல வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு ஆவரேஜ் டைப்ல தான் இருந்தாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது எங்க கிளாஸ்ல வந்துட்டு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, ஃபுல்லா வந்துட்டு ஒரு 5-6 பிட்டு வந்து வாங்கி வச்சிருந்தான். என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பார்த்தா, கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு வந்து மினி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கான் எல்லாத்தையுமே. மினி ஜெராக்ஸ் பார்த்த உடனே நான் வந்து கேட்டேன், ஏன்டா அது மாதிரி காப்பி அடிக்கிற அப்படின்னு கேட்டா, யாரும் ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா, அவனுக்கு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நீயும் வேணா அவனுக்கு வேணா எடுத்துக்கோ, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் 2 வச்சுக்கிட்டு, நீ ஒரு 2 எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். அப்ப நான் வந்து அதை எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு வந்து அந்த காப்பி அடிச்சு இது பண்றது எனக்கு வந்து விருப்பம் இல்லை. நாம வந்துட்டு படிச்சு எப்படினாலும் வந்து முன்னேறி போகணும் அப்படின்ற ஆசை நமக்கு வந்து இருந்துட்டே இருந்துச்சு. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஓகே, நான் வந்துட்டு அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, பிட் எடுத்துட்டு போனேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவன் கொடுத்த பிட் எடுத்துட்டு போனா என்ன நடந்துச்சு, எக்ஸாம் கிளாஸ்ல யார் இருந்தான்னு பார்க்கும்போது செம்ம ஷாக். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும், அந்த பையனுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, எங்க கிளாஸோடைய டீச்சர், கிளாஸ் டீச்சர் வந்திருந்தாரு, கெமிஸ்ட்ரி சார். ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்துட்டு செம்ம ஸ்ட்ரிக்ட். எங்க கிளாஸ்ல வந்துட்டு எல்லாரும் பார்த்து பயப்படுற டீச்சர்னா அது ஒருத்தர் தான். அவர் ஒருத்தரை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் எக்ஸாம் கிளாஸ்ல வந்தாரு. அவரை பார்த்த உடனே அடுத்த செகண்டே அந்த பிட்டை தூக்கி வெளியே போட்டான். அவனும் தூக்கி போட்டான். அவர் இருக்கும்போது நம்ம எக்ஸாம்ல வந்து பிட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை எழுதிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அது ஆக்சுவலி வந்து ஒரு சிம்பிளான ஸ்கூல்லேயே வைக்கிற ஒரு மந்த்லி டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ல தான் இந்த மாதிரி நடந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம வந்துட்டு நல்லா தான் படிக்கிறோம், எக்ஸாம்ல வந்து படிச்சு எழுதணும்னு நினைச்சோம். ஆனா நடுவுல வந்துட்டு இந்த மாதிரி வந்து முடிவு மாத்தினது வந்து எனக்கு வந்து சரியா படலை. ஏன் நம்ம எப்படி பண்ணோம், எதனால வந்து இந்த முடிவு சேஞ்ச் ஆச்சு, இதை வந்து மாத்தணும்னா என்ன பண்றது, இப்போ படிச்சுட்டு இருக்கிறத விட அதிகமா நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னா, இந்த மாதிரி வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்க்கலாம், நம்ம ஸ்டடி டெக்னிக்ஸை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோஸில் பார்த்த சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து மைண்ட் செட் வந்துட்டு நம்ம ஸ்டடி டெக்னிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்துட்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க இதை செஞ்சா வந்து நல்ல மார்க் எடுக்கலாம், இது பண்ணா வந்து டாக்டர் ஆயிடலாம் அப்படின்ட்டு நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம். ஒரு ஆக்ஷன் பண்றோம், இந்த ஆக்ஷன் மூலியமா இது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்கான மைண்ட் செட் நமக்கு இருக்கா அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மைண்ட் செட் அப்படின்றது என்னன்னா, இதைத்தான் செய்ய போறோம், இதனால வந்து இது நம்ம கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கிளியரன்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். ரியலைசேஷன் நமக்கு எப்போ வருதோ அப்போதான் நம்ம வந்து நம்ம ஆக்ஷன்ஸை வந்து உண்மையிலேயே அந்த ஒர்க்ல நம்ம போடுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இந்த வேலையை செய்யும்போது நம்ம ஹாப்பியா இருக்குமா, அப்படி இல்லைன்னா சேடா இருக்குமா, இல்லை வெறுப்பவே இல்லாம பண்றோமா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா நம்ம இருக்க வேண்டியது அவசியம். எப்படி இந்த மைண்ட் செட் நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து படிக்க உட்காரோம் அப்படின்னா அதுக்கேற்ற வந்து சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு 1 hour படிக்கிறோம், 2 hours படிக்கிறோம் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மைண்ட் செட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வச்ச கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபுட்டோ ஏதாவது சாப்பிடுவேன், இதை நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ரிவார்டு மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு நீங்களே ரிவார்டு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மைண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த மைண்டுக்கும் இந்த வேலையை செய்யறதுக்கு முழு மனசோட ஏற்றுக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம், மேக் இட் சேலஞ்சிங். மேக் இட் சேலஞ்சிங்னா என்ன? நம்ம ஒரு கேம் விளையாடுவோம். இந்த கேம்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம விளையாடுவோம். ஒருவேளை அந்த கேம்ல நம்ம ஃபர்ஸ்டே தோத்து போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கேமை நம்ம வந்து விளையாடுற பெர்சன்டேஜ், விளையாடுறதுக்கான அந்த வாய்ப்பு ரொம்ப குறையும். மோஸ்ட்லி அந்த கேமை நம்ம டெலிட் பண்ணிடுவோம், அப்படி இல்லைன்னா விளையாடவே மாட்டோம். அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, அதே சமயம் சேலஞ்சிங்காகவும் இருக்குன்ற பட்சத்துல தான் நம்ம அந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இதே மெத்தட் தான் நம்ம படிக்கிற மெத்தட்லையும் யூஸ் பண்ணுவோம். நம்ம படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் ஹார்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம அதை அப்படியே ஈஸியா அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். அதுவே ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னா சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடலாம். இது ரெண்டுமே இல்லாம ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கணும். உங்களுக்குள்ளேயே ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கணும், உங்களை நீங்களே வந்து சேலஞ்ச் பண்ணிக்கணும். இந்த விஷயத்த நீங்க இந்த டைமுக்குள்ள செய்ய முடியுமா அப்படின்னு. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா 80-20 பிரின்சிபல். 80-20 பிரின்சிபல்னா என்ன? அதாவது நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே சக்சஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 80-20 பிரின்சிபல் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியானது, பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிற ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து எந்த விஷயத்த அச்சீவ் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம், அதுக்கான ப்ராக்ரஸை நம்ம வந்து டெய்லியும் செய்வோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னா 80% ஆஃப் த ரிசல்ட்ஸை வந்து 20% ஆஃப் த எஃபர்ட்லேயே நம்ம வந்து அடைய முடியும். அதே போல் மீதி இருக்கிற அந்த 20% அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 80% ஆஃப் த எஃபர்ட்டை நம்ம போடணும். ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 20% எஃபர்ட் போட்டாலே நம்ம வின் பண்ணிடலாம், ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் ஆகிடலாம். பட் அதே சமயம் நம்ம ஒரு விராட் கோலி, டோனி, சச்சின் அந்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், அந்த லெவலுக்கு வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மீதி இருக்கிற 80% ஆஃப் த எஃபோர்ட் நம்ம போட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அந்த 80% ஆஃப் த எஃபர்ட்டை போட ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து உங்கள் எக்ஸாம்ஸை வந்து கிராக் பண்ணலாம். கூடி போட்டிருந்தேன், அது வந்து கொஞ்சம் புழுக்கமாக இருந்துச்சு. அண்டு ஆக்சுவலி அது வீடியோக்காக போட்டேன், அதனால் வந்து கழட்டி போட்டேன். சரி ஓகே. நாலாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா RRR மெத்தட். ஸோ RRR மெத்தடில் அப்படின்னா என்ன அப்படின்னா ரீட், ரிவைஸ் அண்ட் ரீகால். ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 times ரீட் பண்ணதுக்கு அப்புறமா மைண்டில் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அதை வந்து ரிவைஸ் பண்ணும்போது பார்க்காம சொல்லி பாருங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ரிமெம்பர் பண்ணி பாருங்க. ஸோ அதுதான் ரிவைஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் மறக்குது அப்படின்ற பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அதை வந்து நல்லா படிச்சுட்டு மறுபடியும் அதை வந்து ரிமெம்பர் பண்ணி பாருங்க. இது மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஓனாக எழுத போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் அண்ட் புது புது பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணி எழுதணும் அப்படின்ற போது உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நிறையவே மறக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிமெம்பர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ மூணாவது வந்து நான் ரீகால்னு சொன்னேன். நேற்று நைட்டு படிச்சிருப்பீங்க, காலையில் மேபி ஒரு சில விஷயங்கள் மறந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் காலேஜுக்கு போகிற ட்ராவல் பண்ணுற டைமில் உட்காந்து ரீகால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா காலையில் உட்காந்து படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா காலையில் உட்காந்து படிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரீகால் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் நாலாவது பாயிண்ட், ரீட், ரிவைஸ், ரீகால். ஸோ எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இந்த 5th பாயிண்ட், டிசிப்ளின்.
ஸோ டிசிப்ளின் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க படிக்க உட்கார்ற இடத்த ரொம்ப நீட்டாவும் அண்ட் ஆர்கனைஸ்டாவும் வச்சுக்கணும். ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுன்னா என்ன அப்படின்னா, உங்க நோட் புக்கோ, உங்க பென்சில், பேனா எல்லாத்தையுமே வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு, லேப்டாப் யூஸ் பண்றீங்கன்னா லேப்டாப் வச்சுக்கிட்டு, தண்ணி வேணும்னா அடிக்கடி குடிப்பீங்கன்னா தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி ஏஞ்சி போற மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் படிக்கிறீங்க அப்படின்னா கூட ஃபோக்கஸ்டா ஒரே இடத்துல உட்காந்து படிக்க வேண்டியது அவசியம். எந்த இடத்துலயும் வந்து வெளியில போகக்கூடாது. டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபோக்கஸா படிக்கணும் அப்படின்னா உங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து சைலண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ படிக்கும்போது ஃபோன் மட்டும் பார்க்காதீங்க. ஒருவேளை ஃபோன் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ரீல்ஸ் பார்க்கணும், ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மெசேஜை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க கண்டினியூஸாக அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்கிறது வந்து உங்களை வந்து காமாக்கும், அதே சமயம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். ஒரு 10 தடவை 15 தடவை ஏஞ்சி போகிறதுக்கு இது வந்து கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை வந்து கம்மி பண்ணும். ஸோ இதனாலேயே உங்களுடைய டென்ஷன் கம்மியாகி நீங்கள் நல்லா படிப்பீங்க, ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க போகிற 1 ஹாரை வந்து ஃபோக்கஸ்டாக படிங்க. அதுதான் பவர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இந்த டாப்பர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஹாரை ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற ஹாரை வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா படிச்சிருவீங்க. டெய்லியும் 2 ஹவர்ஸ் படிக்கிற ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டு 1 டே இருக்கும்போது எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக படிக்கிறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே அதை நிறைய தடவை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து நல்ல ஒரு தூக்கம் வேணும். ஒரு 8 ஹார்ஸ் அப்படி இல்லைன்னா 6 ஹார்ஸ் ஆச்சு நமக்கு தூக்கம் இருக்கணும். என் கூட படிக்கிற பசங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் வந்துட்டு 4 ஹவர்ஸ் தான்டா தூங்குறேன், அப்படி இல்லைன்னா தூங்கவே இல்லைடா, அப்படியே ஏஞ்சி வந்துட்டேன்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது வந்து எல்லாருக்கும் வந்து செட் ஆகுமான்ற எனக்கு தெரியல. அவனுக்கு செட் ஆகுது, ஸோ அவன் வந்து பண்ணுறான். நான் மோஸ்ட்லி அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அது மாதிரி பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி நான் வந்து டெய்லியும் ஒரு 2 ஹார்ஸ் படிக்கிறது தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா டெய்லியும் 2 மணி நேரம் உங்கள் கிளாஸில் என்ன நடத்துகிறாங்களோ அதை வச்சு நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து படித்தாலே போதும். சும்மா நீங்கள் என்ன நடத்துனாங்க அப்படின்றத சும்மா படித்து பாருங்க. அது என்னங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த கான்செப்ட் மட்டும் அந்த 2 ஹார்ஸுக்கு சும்மா உட்காந்து பாருங்க, அதுவே போதும். உங்களுக்கு படிக்கணும்னா நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் டெய்லியும் படிங்க. ஸோ அதுதான் முக்கியம். டெய்லியும் 2 மணி நேரம் படிக்கிறதுனா படிங்க, 3 ஹார்ஸ் படிக்கிறதுனா படிங்க, 4 ஹார்ஸ் படிக்கிறதுனா படிங்க. ஸோ ஆனால் டெய்லியும் வச்சுக்கோங்க. ஒரு நாள் படிச்சு நான் வந்து 10 நாள் வந்து சும்மா இருப்பேன் அப்படின்னா அது வேஸ்ட். ஸோ 5 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போனஸ் தான். ஸோ போனஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை. சிம்பிளிஃபை அப்படின்னா என்னன்னா, நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். அவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு நான் படிக்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் படிக்கிறனோ அந்த பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிப்பேன், மார்க் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ஒவ்வொரு கலர்லேயோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரே கலர்லேயோ யூனிஃபார்மாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் நான் அது வந்து எப்போ கேட்டாலும் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரிமெம்பரிங் பவர் இருக்கும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு படிக்கிற மெத்தட் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு மெத்தட் இருக்கும். நான் சொன்ன எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கே ஒரு பேட்டர்ன் தோணும். ஸோ ஓகே, இந்த பேட்டர்ன் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்றது இருக்கும். சில பேர் வந்துட்டு எழுதி பார்த்தா வந்து எனக்கு மைண்டில் வந்து நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய படிக்கிற மெத்தட்ஸை. ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் வந்து போனஸ் டிப். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே படிக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யா, தேங்க்யூ. ஹலோ. சொல்றா. அப்படியா? எங்க போறீங்க? ஓ சரிடா, அப்போ நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. இல்ல இல்ல, எனக்கு நீங்க போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு செட் ஆகாது. நான்
வீட்டில் இருந்தனால பிரச்சனை இல்லை. ஆளை விட்ற